நான் அவங்கள என் ஃபேமிலி மாதிரி பார்த்தேன்டா. நான் வந்துட்டேன். சரி, யாராவது ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுறீங்களா? இல்ல நீ என்ன சமாதானப்படுத்தணும்னு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சியா? 6 மாசமா எங்க ஸ்வேதா போயிருந்த? இல்ல நீ என்ன சொல்ற? நேர்ல வந்து பாத்தியா, பேசுனியான்னு? எவ்வளவு மெசேஜஸ், எவ்வளவு ஃபோன் கால்ஸ் பண்ணிருப்ப. உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன், உன் ஷூட்டிங் ஸ்பாட் வந்தேன். ஆனா நீ என்ன பண்ண ஸ்வேதா? என் மேலதான் தப்பு இல்ல. சரி, உனக்கு எனக்கு என்ன சண்டை ஸ்வேதா? ஏன் நீ வீட்டை விட்டு போன? நான் போறப்போ உன்கிட்ட என்ன சொன்னேன்? உண்மையான ரீசன் என்னன்னு சொல்லு, நான் சைன் பண்ணி தரேன் டிவோர்ஸ்ல. உன்னால ஒரு பொண்ணு போயிருக்காடா, அதுவும் ஃபேக்கு. நீ அவங்களுக்கு நிதி வாங்கி தர அந்த ஃபேமிலிக்கு. அந்த பொண்ணு என்னன்றா சொல்லி பிளாக்மெயில் பண்ண. அந்த பொண்ணு பண்ணிருக்காடா வீடியோ எடுத்து வச்சு. என்னால ஒரு பொண்ணு வீடியோ எடுத்து வச்சு பண்ணிக்கிட்டாங்க. எப்படி ஸ்வேதா ஜட்ஜ் பண்ற? பாஸ்ட வச்சா? உங்களை கேட்கறேன், கேரக்டர் வச்சா இல்ல லுக்க வச்சா? ஆடியோ நானும் கேட்டேன். நான் அவங்க அக்காவும் நானும் இந்த போட்டோஸ் ஏதாவது இருக்கா? இல்ல. நான் பேசியிருந்தா எல்லாம் பேசியிருப்பேன். ஏதாச்சும் இருக்கணும்ல, அது இருக்கா? அதுவும் இல்ல. சரி, இப்படி எதுவுமே இல்லாதப்ப இப்போ ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா கண்டிப்பா சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ஏதாச்சும் இருக்கா? அதுவுமே இல்ல. எதுவுமே இல்லாம ஒரு ஆடியோ வச்சு அப்ப வீடியோ போட்டவர் இப்ப என்ன சொல்றாரு? இது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்கோம். இது ஆதிதான் பண்ணிருப்பாரு. 1000 மடங்கு உண்மை நான் எங்கேயுமே சொல்லல. உனக்குலாம் என் வாழ்க்கை தான் கண்டிச்சிச்சா? சொந்த பொண்டாட்டிய ஒரு ஆடியோ கேட்டு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாம நீதான் ஒரு பொண்ணு சாவுக்கான்னு சொல்றப்ப அந்த மனசோட மனநம் எப்படி இருக்கும்? இந்நேரம் என்ன பண்ணிருப்பாரு? ஆனா நான் அப்படி எதுவுமே பண்ண மாட்டேன். ஏன்னா நான் இருக்கிற வரைக்கும் ஒருத்திக்காக மட்டும்தான் இருந்தேன். அவளுக்காக தான் வாழ்ந்தேன். அவளுக்காக மட்டும்தான் உண்மையா இருந்தது தெரியணும் எல்லாத்துக்கும். நீ பண்ற தப்புக்கெல்லாம் ப்ரூஃப் இல்ல ஜாலியா சுத்திட்டு இருக்கியா ஆதி? கடவுள் எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்காருல ஆதி. அவரு யார் யாருக்கு எதாவது எப்பப்ப கொடுக்கணுமோ அதை அப்பப்ப கொடுக்கதான் போறாரு. நீ பாக்கதான் போற பாரு. நான் ஏமாத்தினதை பாத்தியா? நான் பேசினதை பாத்தியா? நான் பிளாக்மெயில் பண்ணதை பாத்தியா? இல்ல அந்த பொண்ணு வீடியோ பாத்தியா? இல்ல பண்ணதை பாத்தியா? அட்லீஸ்ட் அந்த பொண்ணு போட்டோவாச்சும் பாத்தியா? பேராச்சும் தெரியுமா? எதுவும் இல்ல. எல்லாத்தையும் பார்த்த மாதிரி எப்படி பேசுற ஆலன்? இப்ப தெரியுதா நான் உன்னை ஏன் ரொம்ப பில்லியன்னு சொல்றேன்னு? சரி, உனக்கு 48 hours டைம் தரேன் ஆலன். நீ சொன்னது எல்லாத்தையுமே ப்ரூவ் பண்ணிட்டேன்னா மண்டே மார்னிங் 10 o'clock ஹைகோர்ட் வாசல்ல எல்லாத்துக்கு முன்னாடியும் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு டிவோர்ஸ் சைன் பண்ணி தரேன். அப்படி இல்லைனா நீ போட்டல்ல ஒரு பொய்யான் டிவோர்ஸ் கேஸ், அது வாபஸ் வந்துடுறியா? ஓகேவா? இதுக்கு ஆன்சர் கிடைச்சாலே உனக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைச்சிடும் ஆலன்.